முத்துக்குமரன் தெரியும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க, நிறைய விவாதங்களில் பார்த்துருப்பீங்க. தமிழ் சிறப்பாக பேசக்கூடியவர். ஸோ மிகப்பெரிய புலவர் மாதிரி பேசுவார். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அவர் இப்போ பேசக்கூடிய பேச்சை பாருங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாத்தாங்குடியில் பார்த்திபன் அப்படிங்கிற தம்பிக்கு 19 வயசு, பிரியதர்ஷினிங்கிற பொண்ணுக்கு 17 வயசு. 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக இருக்குது. காவல்துறையில் வழக்கு பதிலாக செஞ்சுருக்கிறாங்க. உங்களோட தெரிஞ்ச கீழெல்லாம் இப்போ திடீர்னு பொண்ணை காணோன்னு வீடுகளில் போய் அவங்க அப்பா போய் வழக்கு பதிவு பண்ணுறாரு. பொண்ணை தேடுறாங்க, பையனை காணோம், பையனையும் தேடுறாங்க, 2 பேரையும் காணோம். திடீர்னு பார்த்தா ஒரு தோப்பில் இருக்கிற ஒரு கொட்டகையில் 2 பேரும் கயிறில் தொங்குறாங்க. இப்போ தற்கொலை அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த பையன் விட்டு அதை ஏற்க மறுக்கிறாங்க. இல்லை, மிக நிச்சயமாக இதை ஆணவப்படுகிறோம், நாங்கள் அதை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் மாறி மாறி நடந்திருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறது முதல்ல. 2வது, ஒருவேளை ஆணவ படுகொலையாக இருந்துச்சுன்னா ஒருபோதும் இன்னொன்று இப்படி நடக்கக்கூடாதுங்கிறத ஒவ்வொரு ஆணவ படுகொலை நடக்கும்போதும் திரும்ப திரும்ப சொல்லிட்டார். தமிழ்நாடு அரசுக்கிட்ட இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் கேட்கல. ஒன்றே தான் கேட்குறாங்க, ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனிச்சிறப்பு சட்டம் வேணும்னு ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கோம். ஒரு தவறுக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறது போக, ஒரு தவறுக்கு கடுமையான சட்டத்தை ஏற்றுங்கிறதுக்கே ஏன் இவ்வளோ போராட வேண்டியது? அப்படி என்ன இந்த சமூகத்துக்கு சாதி மேலே இவ்வளவு பற்று? எவ்வளவு பேரை கொண்டுருச்சு பாருங்களேன். இப்போ இவங்க ஆணவ படுகொலையால் இறந்து போனாங்களா, தற்கொலையால் இறந்து போனாங்களா? இந்த 2 கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதியினால் இறந்து போனாங்கிறது உண்மை தானே? இப்போ இந்த சாதி தானே அவனுக்கு கொண்டுச்சு. இந்த சாதி ஒருத்தனை கொலை செய்யுதுன்னா அதுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்றுறதுல என்ன பிரச்சனை? ஸோ பார்த்தீங்களா அவர் பேசக்கூடியதை. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு, இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணம் ஜாதி. ஜாதி தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. அதாவது இவர்கள் மிகப்பெரிய உண்மையை, அதாவது முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சாங்க அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஏன்னா அந்த பெண் குழந்தையோட வயது 16 வயது. 16 வயது 300 நாட்கள் தான் அந்த குழந்தையோட, அந்த சிறுமியோட வயது. ஸோ அப்போ அவர்கள் எத்தனை வருடத்துலேருந்து காதலிச்சாங்கன்னா, ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பாக காதலிச்சிருக்காங்க. அப்போ 15-14 வயதிலேயே ஒரு பெண் குழந்தைகளுக்கு பின்னாடி, ஒரு சிறுமிகளுக்கு பின்னாடி சுற்றுறது போக்சோவில் வராதா? அப்போ இது போக்சோவில் வராது அப்படின்னா போக்சோ சட்டம் தான் இங்கே மிகப்பெரிய கடுமையாக்கப்பட வேண்டும். போக்சோ சட்டம் தான் கடுமையாக்கப்பட வேண்டும். ஒரு 13 வயசு 14 வயசு குழந்தைக்கு பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான் அப்படின்னா அது என்னது? நீங்கள் பண்ணுற நாதாரித்தனம், மொள்ளமாரித்தனத்துக்கு பேரெல்லாம் காதலா? பெண் குழந்தைகளுக்கு பின்னாடி சுற்றுறது, சிறுமிகளுக்கு பின்னாடி சுற்றுறதெல்லாம் காதலா? அதை மறைச்சிடுறது. இவங்க பண்ணுற நாதாரித்தனம், மொள்ளமாரித்தனத்தெல்லாம் மறைச்சிட்டு அதுக்கு பட்டுக்குஞ்சன் காதலை சுற்றி இவர்கள் விளக்கமாத்துக்கு பட்டுக்குஞ்சன்னு பேரா அப்படிங்கிற அந்த மாதிரி காதல்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறது. இது கேட்டால் இவர்கள் ஜாதின்னு சொல்லிட்டா ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டா எவனுமே கேள்வி கேட்க மாட்டான், எவனுமே பேச மாட்டான். ஐயோ நம்மளையும் ஜாதி வெறின்னு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். அதனால ஜாதி வெறியர்கள் இவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருது. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த சட்டம், இந்த தவறுகள்லாம் என்ன பண்ணுறது? 13 வயசு 14 வயசு பிள்ளைக்கு பின்னாடிலாம் சுற்றிருக்காங்களே, அதெல்லாம் அப்போ யார் கேட்குறது? அதெல்லாம் எந்த சட்டத்தில் வரும்? இப்போ பெற்றோர்கள், ஒரு பேரண்ட்ஸ் 13 வயசில் ஒரு குழந்தை, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைக்கு பின்னாடி இங்கே சுற்றுறாங்க அப்படின்னா அப்போ போக்சோ சட்டத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. அந்த சட்டத்தில் எடுக்க முடியாது. அப்போ அந்த போக்சோ சட்டம் தான் கடுமையாக்கப்பட வேண்டும். எப்படி இந்த ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டத்துக்கு இவர்கள் கடுமையான சட்டம் வேணும் கேட்காங்களோ, அதே மாதிரி இந்த போக்சோ சட்டம் கடுமையாக்கணும். இந்த போக்சோ சட்டத்தை கடுமையாக்கி 13 வயசு 14 வயசு பிள்ளைக்கு பின்னாடிலாம் காதலுங்கிற பேரில் எவனா சுற்றி வந்தான் அப்படின்னா அவனது மேல் போக்சோ சட்டத்தில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் குடும்பத்தின் மீதும். அதாவது இவங்க போய் பேசுகிறாங்க, இப்போ இதெல்லாம் தப்பு, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போட்டு படிக்கட்டும்னு பேசுகிறாங்க. இல்லை நாங்கள் காதல் தான் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இந்த குடும்பத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ இந்த போக்சோ சட்டத்தை தான் இன்னும் இப்போ கடுமையாக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்கணும். அதை விட்டுக்கிட்டு ஜாதியை பிடிச்சிட்டே தொங்குறது. அப்போனா எவனும் கேட்க மாட்டாங்க. இவங்க பெரிய யோக்கியன் ஆயிடுவாங்கல்ல. இவங்க பண்ணுற மொள்ளமாரித்தனம், முடிச்செடுத்தனத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் ஜாதி வெறியர்களாக மாற்றிடலாம். ஸோ இந்த முத்துக்குமரன் அவர்கள் எல்லாத்தையும் படித்து பேசுவார். இந்த விஷயத்தில் அவர் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு தவறான பேச்சு. ஸோ இவர் மீதுமே போக்சோ சட்டத்தில் போடலாம். 13 வயசில் அந்த பிள்ளை காதல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படின்னா அப்போ உங்களையும் போக்சோ சட்டத்தில் போடலாம் தானே.